நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் இருப்பதாகத்தான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் ஆஞ்சநேயர் வழிபாட்டு ரகசியங்கள், ஒரு 5 ரகசியங்கள், அவரை எப்படி எந்த முறையில் வழிபட்டால் உங்களுக்கு நினைத்ததை வெகு சீக்கிரமாக அடைய முடியும் என்பதுதான் இந்த ஒரு எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணவும். இந்த ஆஞ்சநேயரை ஒரு 5 விதமாக நீங்கள் வழிபட்டீர்களானால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் முன்வைத்து இந்த வழிபாட்டு ஒரு பரிகாரமாக நினைத்து கொண்டு நீங்கள் இந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டீர்களானால் உங்களுக்கு ஒரு அபூதபூர்வமான ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று அனுபவஸ்தர்கள் சொல்கிறார்கள். பரமசிவனின் அவதாரமாக கூறப்படும் ஆஞ்சநேய சுவாமியினால பண்ண முடியாத ஒரு விஷயமுமே நம்ம வாழ்க்கையில் இல்லை, தீர்த்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனையும் யார் வாழ்க்கையிலுமே இல்லை என்று சொல்லலாம். இது சுலபமாக வீட்டில் செய்யக்கூடிய ஒரு 5 விஷயங்கள். நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு 5ம் பண்ண முடியும் என்றால் இன்னும் விசேஷம். வாங்க, என்னது அந்த 5 விதமான வழிபாட்டு முறை என்று சொல்கிறேன். முதல்ல, மாதத்தில் மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்று. எல்லோருக்கும் தெரியும், மூலம் நட்சத்திரம் தான் ஆஞ்சநேய சுவாமியின் நட்சத்திரமானது. அதனால மூலம் நட்சத்திரம் வருகிற அன்று உங்களுடைய கேலண்டரில் மூலம் நட்சத்திரம் என்னைக்கு வருகிறது என்று இன்னைக்கே பார்த்து கொள்ளுங்கள், பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த மூலம் நட்சத்திரம் வருகிற அன்று நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்ததுக்கு அப்புறம் ஒரு வெற்றிலை தீபமானது ஏற்றி வைக்க வேண்டும். என்னது வெற்றிலை தீபம் என்றால், விளக்கேற்றி ஆஞ்சநேய சுவாமியோட பிக்சர் உங்க வீட்டில் போட்டோ இருந்தது என்றால் அதுக்கு முன்னால விளக்கேற்றி வைத்து கிழக்கு பக்கம் நுனி வர மாதிரி அந்த வெற்றிலையை ஒரு தட்டில் வைக்க வேண்டும். அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு திரி போட்டு அதை ஏற்ற வேண்டும். கிழக்கு பக்கமாக அந்த திரி இருக்க வேண்டும். கிழக்கு பக்கமாக அந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். ஆஞ்சநேய சுவாமியை பொறுத்தவரையிலும் இந்த வெற்றிலை தீபம் ரொம்பவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அது கிரகதோஷமாக இருந்தாலும் வேற என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த மூலம் நட்சத்திரத்தன்று நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறப்பான ஒரு பரிகாரம். ஆஞ்சநேயரின் போட்டோ வீட்டில் இல்லை என்றால் அந்த விளக்கை நீங்கள் ஆஞ்சநேயராக சங்கல்பித்து அதற்கு முன் இந்த வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும். போட்டோ இல்லைங்கிற காரணத்துக்காக இந்த வெற்றிலை தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டாம். இந்த விளக்கு ஏற்றும் போது இதற்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆஞ்சநேயருடைய அந்த 2 வரி ஸ்லோகம் ஜபிக்க வேண்டும். ஓம் வஜ்ரரூபாய ராமபக்தாய வாயுபுத்ராய நமோஸ்துதே. இந்த 2 வரி ஸ்லோகத்தை ஜபித்து கொண்டு அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்ற வேண்டும். நிறைய பேருக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தினால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போனதாக அனுபவஸ்தர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதனால இது ஒன்றும் செலவு இருக்கிற ஒரு பரிகாரமே கிடையாது. இந்த டேட்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு பண்ண வேண்டும். அது ஒண்ணுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை. முக்கியமாக சனி தசை இல்லை சனியினால் 7 சனி, கண்டக சனி, ஜென்ம சனி எல்லாம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர வேண்டும். இரண்டாவதாக, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஏதாவது ஒன்று கிடைக்கணும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? ஆஞ்சநேய சுவாமிக்கு எந்த விதமான ஒரு வழிபாடு செய்தால் உங்களுக்கு அந்த ஆக்ரகம் நடந்து நிறைவேறும் என்பதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் ரொம்பவுமே எளிதானது. உங்கள் கையில் ஒரு நோட்புக் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஒரு நோட்புக்கை வாங்கி வந்து ராத்திரி நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கொள்ளுங்கள். அந்த எழுதும் போதே உங்களுடைய தேவை என்னது, நீங்கள் எதுக்காக இந்த ஒரு வழிபாட்டை ஒரு வழிபாட்டு முறையாகத்தானே இதை சொல்கிறோம், பரிகாரமாகத்தானே சொல்கிறோம். அதனால இந்த பரிகாரத்தை எதற்காக தேடிக்கொள்கிறீர்கள் என்று நீங்கள் மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டே
இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுத வேண்டும். குறைந்தபட்சம் 3, மேலே எவ்வளோ வேணுமானாலும் உங்களுக்கு டைமும் உங்களுடைய சௌகரியமும் பொறுத்து எத்தனை தடவை வேணுமானாலும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொள்ளலாம். இது நிறையவே எழுதினால் அந்த பேப்பரை நீங்கள் மடித்து அதற்கு பின் நீங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் போட்டோவுக்கு மாலையாக கூட சாத்தலாம். ஆனால் குறைந்தபட்சம் 3 தடவையாவது நீங்கள் இதை எழுத வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு வேலை கிடைக்கணும் என்றால் அந்த வேலை கிடைத்ததாக மனதில் கற்பனை செய்து கொண்டு பகவான் ஸ்ரீராமனுடையும் சீதாதேவியுடையும் அதே மாதிரி ஆஞ்சநேயருடையும் அனுகிரகத்தினால உங்களுக்கு அந்த வேலை கிடைத்து விட்டதாக மனதில் பூர்ணமாக நீங்கள் நம்பி கற்பனை செய்து கொண்டு, கற்பனையில் நீங்கள் உங்களுக்கு அந்த வேலை கிடைத்த மாதிரி நீங்கள் நம்பிக்கொண்டு நீங்கள் இதை எழுத வேண்டும். அதற்கு நன்றி கடனாக நான் இதை எழுதுகிறேன் என்ற ஒரு மனோபாவத்தில் நீங்கள் இந்த ஸ்ரீராம ஜெயத்தை எழுத வேண்டும். ஆஞ்சநேய பக்தர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த புஸ்தகம் நீங்கள் எழுதி முடிப்பதற்குள் உங்களுடைய தேவை பூர்த்தீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அது பூர்த்தியானதும் அந்த புஸ்தகத்தை உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி கோவிலோ இல்லை ஸ்ரீராமர் கோவிலோ சென்று சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த புக்கு முடிவதற்குள் உங்களுடைய விருப்பம் நிறைவேறிவிட்டது என்றால் நீங்கள் அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். அந்த புக்கில் உங்களுடைய நன்றி கடனாக அந்த புக்கில் ஃபுல்லாக ஸ்ரீராம ஜெயம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்கேஸ் உங்களால் ஓரிரு நாட்கள் நடுவில் மிஸ் ஆயிடுத்து என்றாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் திருப்பியும் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு திருப்பியும் நீங்கள் தொடர்ந்து எழுதி வரலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த நாள் எழுத நீங்கள் எத்தனை முறை எழுதி வருகிறீர்களோ, இப்போ 3 இல்லை 5 எத்தனை தடவை எழுதி வருகிறீர்களோ அதே நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் அடுத்த நாள் எழுதும்போது அதையும் சேர்த்து எழுத வேண்டும். 3ஆவதாக சொல்லப்படுகிற பரிகாரம் என்பது, நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு மிகவும் முக்கியமான ஒரு விசேஷ நாள். அதனால அன்னைக்கு நீங்கள் ஒரு வெற்றிலை மாலை வாங்கி ஆஞ்சநேயர் கோவில் சென்று ஒரு 5 அகல் விளக்கில் நெய் ஊற்றி அதையும் சுவாமி சந்நிதியில் ஏற்றி வைத்து இந்த வெற்றிலை மாலையையும் நீங்கள் சுவாமிக்கு அணிவிக்க வேண்டும். பகவானுடைய சந்நிதியில் சென்று உங்களுடைய கோரிக்கை என்னதோ இல்லை உங்களுடைய பிரச்சனை என்னதோ உங்கள் கஷ்டம் என்னதோ அதை இந்த தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் பிரார்த்தனை மூலமாக சுவாமியிடம் செலுத்தவும். அந்த விளக்கு எரிகிற வேகத்திலேயே உங்களுடைய பிரச்சனையும் எரித்து விடுவார் ஆஞ்சநேயர் என்றுதான் ஆஞ்சநேய பக்தர்கள் சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை வெற்றிலை மாலையும் நெய் விளக்கும் ஆஞ்சநேயரை பொறுத்தவரையிலும் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படுகிற பரிகாரம், உங்கள் வீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னரில், அதானது வடகிழக்கு மூலையில் உங்களால் முடிந்தால் சங்கு புஷ்பம், நீல சங்கு புஷ்பம் செடியானது ஒன்று வாங்கி வைக்கவும். அது சீக்கிரமாகவே அதில் பூ வரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிலிருந்து பூவை பறித்து வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த பூவை வைக்க வேண்டும். இல்லை ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் கீழே அந்த பூவை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மாதிரி பண்ணுவதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது சனி தசையோ சனியின் மூலமாக ஏதாவது கஷ்டங்களோ இருந்தது என்றால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த பூவை பறிக்கும் பொழுதும் அந்த பூவை சமர்ப்பணம் செய்யும் போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் நல்ல வாழ்வு கிடைப்பதாக சங்கல்பம் பண்ணிக்கொண்டு, அது ஆஞ்சநேயருடையும் அதே மாதிரி ஸ்ரீராம சுவாமியுடையும் அனுகிரகம் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதாக கற்பனை செய்து கொண்டு சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அந்த பயபக்தியுடன் அந்த பூவை சமர்ப்பிக்கவும். அடுத்ததாக இந்த சொல்லப்படுகிற இந்த மந்திரத்தை எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் இல்லை ஒரு வீட்டிலிருந்து நீங்கள் வெளியில் வேலைக்காகவோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் கிளம்பும் பொழுது ஆஞ்சநேயரின் இந்த மந்திரமானது சொல்ல வேண்டும். முக்கியமாக பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் காலையில் கடையை திறந்தால் அது ரொம்பவும் செழிப்பை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இல்லை தடை வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்புவதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு கிளம்பினீர்களானால் உங்களுடைய அந்த தடை சுலபமாக நீங்கி அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் என்று சொல்லப்படுகிறது.
ஆனால் இது ரொம்பவும் சுத்தமாக சொல்ல வேண்டிய ஆஞ்சநேய மந்திரம். இதற்கு நீங்கள் குளித்து சுத்தமாக சொல்ல வேண்டும். அசைவம் சாப்பிட்டதற்கு பிறகோ இல்லை மாதவிலக்கு டைமிலேயோ இதை சொல்லக்கூடாது. குளித்து சுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை சொல்ல வேண்டும். மந்திரமானது அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாத்திய பிரபு. அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாத்திய பிரபு. இதுதான் இந்த ஆஞ்சநேய காரிய சித்தி மந்திரம். இதை கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற 4 வழிபாட்டு முறைகள் போல இல்லாமல் இது கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் சொல்ல வேண்டும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கு கிளம்பும் பொழுதோ இல்லை எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதோ தடை இல்லாமல் இருக்க, எந்த விதமான ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸும் இல்லாமல் இருக்க இந்த மந்திரம் உதவுகிறது. இதுதான் இந்த 5 வழிபாட்டு முறை ஆஞ்சநேயருக்கு காரிய சாத்தியத்திற்காக நம்ம செய்யக்கூடிய 5 வழிபாட்டு முறை. இதில் ஏதாவது ஒன்று பண்ணினாலே விசேஷ பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது 5ம் பண்ண முடியும் என்றால் அதி விசேஷம். நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸு நம்ம புராணங்களிலேயும் இதிகாசங்களிலேயும் வேதங்களிலேயும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நம்ம உள்ள இறங்கி அலசி ஆராய்ந்து நம்ம பிரயோஜனப்படுத்தணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மம். அந்த பிரயோஜனப்படுத்தினீர்களானால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குதானே. ஆனால் அந்த சொல்யூஷன் என்னது என்பது தேடி பிடிப்பது தான் கஷ்டம், கடினம். அந்த சொல்யூஷனை தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பயனடைவீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான். உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்வது போல் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பது கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். அது எனக்கு இன்னும் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை தேடி பிடித்து போஸ்ட் பண்ணுவதற்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் பயனுள்ள ஒரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.